சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். கூலி படத்துக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த படம் 1000 கோடி வசூல் அடிக்கும் அப்படின்ற ஒரு பெரிய விஷயம். எதிர்பார்த்தீங்கன்னாக்கா 300 கோடி கூட வசூல் பண்ணாங்க. எதிர்பார்க்கிற வேலை, கணக்கு போடுற வேலை எல்லாம் வச்சுக்காது. படம் ரிலீஸுக்கு முன்னாலே 1000 கோடி தாண்டும், 2000 கோடி தாண்டெல்லாம் வீண் கற்பனை. விஜய் அவர்களோட கடைசி படமா ஜனநாயகன் இருக்க போகுது. கிளிம்ஸ் பாத்தீங்களா? கிளிம்ஸ் எப்படி இருந்துச்சு? சுமாராக தான் இருக்கு. பேசுற பொருளா இல்லை. எல்லாரும் ஒரு முறை பார்த்துருவாங்க. எல்லாரும் ஒரு முறை. ஏன்னா கட்சி ஆரம்பிச்சாரு கடைசி படம். அஜித் பக்கத்துல நான் உட்கார்ந்தேன். காலில் ஒரு பெல்ட் போட்டு அப்படி கைட்டு மாட்டில் பார்த்து, என்ன சார் பெல்ட் போட்டுருக்கீங்க? கார் ரேஸில் ஆக்சிடென்ட் ஆகி ஏன் சார் ரிஸ்க் எடுக்கிறீங்க? வாழ்க்கையே ரிஸ்க் தான் சார். அதனால அது வந்து என்னோட ஹேபிட். அதனால அஜித் என்ற ட்ரெயினுக்கு 2 தண்டவாளம், ஒன்று கலை, ஒன்று கார் ரேஸ். கமல் இருந்தும் பிரயோஜனம் இல்லை, மணிரத்னம் டைரக்ட் பண்ணி பிரயோஜனம் இல்லை. படம் சரியில்லாம போய் ஒரு விக்ரம ஒரு தூக்கின தூக்கு, அதுல கிடைச்ச பெரிய லாபம். இதுல அவருக்கு லாபம் கிடைச்சிருக்கும், டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தான் லாஸ். சிம்பு அவர்கள் இந்த படம் நடிச்சனால அவரோட லைஃப் கரியருக்கும் இந்த படம் நடிச்சாலும் அவர் வாங்க வேண்டிய சம்பளத்தை வாங்கிட்டாரு. நடிச்சால மட்டும் படம் தூக்கிடுச்சா? படம் ஒண்ணு இல்லையே. ஆதன் சினிமா நேயர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கு நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா தயாரிப்பாளர் கே ராஜன் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வாழிய செந்தமிழ், வாழ்க தமிழர், வாழிய பாரத மணித்திரு நாடு, மகாகவி பாரதியார். முதல் கேள்வியா வந்து இப்போ தக்லீஃப் படம் ரிலீஸ் ஆகி கமல் சாருக்கு நிறைய விஷயங்கள்லாம் பார்த்துட்டு வரோம். பெரிய நெகட்டிவ்ஸ்லாம் நிறைய வந்துட்டு இருந்துச்சு. தக்லீஃப் படம் நீங்க பாத்தீங்களா? கமலோட மனநிலை இப்ப எப்படி இருக்கு? தக்லைஃப் வந்து மணிரத்னம் டைரக்டர், கமல் ப்ரொடியூசர், ஹீரோ, சிம்பு வேற அதில் கலந்துருக்காரு. கமலும் சிம்புவும் சிம்பு வந்து ஜூனியர் கமல் பல விஷயத்தில். எல்லாரும் எதிர்பார்ப்பும் மணிரத்னன்றதால படம் நல்லாவே இருக்கும்னு எதிர்பார்த்தாங்க. பெரிய பெரிய எதிர்பார்ப்பு. பொன்னியின் செல்வனுக்கு அடுத்தது இதை எதிர்பார்த்தாங்க. ஆனால் இல்லை, எல்லாரையும் ஏமாத்திடுச்சு. கமல் இருந்தும் பிரயோஜனம் இல்லை, மணிரத்னம் டைரக்ட் பண்ணி பிரயோஜனம் இல்லை. படம் சரியில்லாமல் போயிடுச்சு. ஒரு விக்ரம ஒரு தூக்கின தூக்கு, அதில் கிடைச்ச பெரிய லாபம். இதில் அவருக்கு லாபம் கிடைச்சிருக்கும், டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தான் லாஸ். அவர் வித்துட்ருப்பார். பட் வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்களுக்கு தான் லாஸ். படம் சரியா இல்லை. ஓகே, இந்த படம் மூலமா கமல் அவர்களுக்கு ஒரு பெரிய இழப்பு மாதிரி அவரோட கரியருக்கு அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு. நிறைய நெகட்டிவ்ஸான விஷயங்கள் நம்ம சோசியல் மீடியாலையும் பார்த்துக்கலாம். கமல்னாலே நெகட்டிவ் தான். எல்லாரும் ஒன்று செஞ்சா அவர் மாறுபட்டு செய்வார். அது ஒரு அறிவுன்னு கூட சொல்லலாம். நிறைய அறிவாளிகள் எல்லாரோட ஒத்து போக மாட்டாங்க. அவங்க அறிவுப்படி படைப்பாங்க. அதில் நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்த்தா எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒன்று பண்ணால் இவர் எதிராக பண்ணுவார். ஒரு காலத்தில் பெப்சிக்கு எதிராக படைப்பாளி உருவாக்கினார் பாரதி ராஜா, எல்லாரும். ஆனால் கமல் மட்டும் தனியாக போனார், அவங்களோட ஒத்துழைக்கல. நடிகர் சங்கத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது நடிகர் சங்கத்திலே வித்தியாசமாக இருப்பார், சிலரை தூண்டி விட்டுருவார். அப்படி ஒரு கேரக்டர். அதாவது இனி பாவம், அவருக்கு 65 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, இனிமேல் அதை மாற்ற முடியாது. யாருக்கும் கெடுதல் பண்ணாமல் இருந்தால் சரி. இப்போ வேற எம்பி ஆகிட்டார். அதனால் பாராளுமன்றத்தில் விஷயங்களை பேசி தமிழ்நாட்டுக்குரிய உரிமைகளை பெற, அதுவும் திமுகவுடைய ஆதரவில் போயிருக்கார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த எம்பி பதவியை கொடுத்துருக்காரு. அந்த நன்றி கடனா அவர் தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணணும், அவ்வளோதான் என்னுடைய வேண்டுகோள். மேலே அவரை கேரக்டர் மாற்ற முடியாது. இப்போ கட்சி ஆரம்பித்தார், ஆரம்பத்தில் பெருசாக வந்தது, 2 எலெக்ஷனில் காலி ஆயிடுச்சு. 4% ஓட்டில் இருந்து 2.5%, 2% வந்துச்சு. அதனால் அவர் மக்கள்கிட்டே அதிக செல்வாக்கு இல்லை. நல்ல நடிகர், அற்புதமான நடிகர், உலக நாயகனா பொருத்தமானவர். ஆனால் உள்ளம் நாயகம் இல்லை.
இந்த படத்துல எஸ்டிஆர் அவர்களையும் நடிக்க வச்சு அதுவும் சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். எதுக்கு இந்த படத்துல அவரை நடிக்க வைக்கணும்ன்ற கேள்விகள்லாம் நிறைய மக்கள்லாம் வச்சாங்க. சிம்பு அவர்கள் இந்த படம் நடிச்சனால அவரோட லைஃப் கரியருக்கும் இந்த படம் சிம்பு நடிச்சாலும் அவர் வாங்க வேண்டிய சம்பளத்தை வாங்கிட்டாரு. இப்போ அவர் நடிச்சா மட்டும் படம் தூக்கிடுச்சா? படம் ஒன்றும் இல்லையே. கதை நல்லா இருந்து அதை ஒழுங்கா எடுத்திருந்தா யார் நடிச்சாலும் போகும். இப்போ சூரின்னு ஒரு நடிகர், காமெடி ரொம்ப காலம் காமெடி பண்ணிட்டு இருந்தார். நல்ல தம்பி, நல்ல அருமையான தம்பி, அழகா இல்லை, நார்மலா இருப்பார், சாதாரண ஆட்கள் மாதிரி இருப்பார். நிறைய காமெடி படம் பண்ணார். இப்போ 3-4 படம் சக்சஸ் ஆயிடுச்சு அவர் ஹீரோவை பண்ணி. ஆயுதம், கருடன் அண்ட் மாமன். மாமன்லாம் நல்ல ஏன்னா கதை இருந்தது. அதெல்லாம் ஹீரோவுக்காக கதை பண்றது. கதையை ஹீரோவுக்காக பண்ணீங்கன்னா சக்சஸ் ஆகாது. கதை பண்ணிட்டு ஹீரோ போடணும். இந்த கதைக்கு இந்த ஹீரோ தான் அப்படின்னு பண்ணீங்கன்னா அது சக்சஸ் ஆகும். இப்போ சூரி சிம்பிள், பார்க்குற சாதாரண ஆள் மாதிரி இருப்பார், நடிகர் மாதிரியே இருக்க மாட்டார். ஆனால் 3 படமும் சக்ஸஸ்ஃபுல் பிக்சர், ஃபேமிலி, நல்ல கதைகள். அதனால் சிம்புவாக இருந்தாலும் சரி, கமலாக இருந்தாலும் சரி, விஜயா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் கதை இருந்தால்தான் அதை சிறப்பாக ட்ரீட்மெண்ட் பண்ணி திரைக்கதை எழுதி படப்பிடிப்பை ஒழுங்காக பண்ணி மக்கள் விரும்புகிற அளவு கொடுத்தா எல்லா மக்களும் படம் பார்க்குறாங்க. அது பெரிய ஹீரோ சின்னவரெல்லாம் இப்போ கிடையாது. இப்போ இந்த 6 மாதத்தில் பார்த்தா சில பெரிய ஹீரோக்கள் நடித்த படம்லாம் ஃபெயிலியர், சில சின்ன புது ஆட்கள் நடித்த படம்லாம் சக்ஸஸ் இப்போ இந்த 6 months. அதனால் இப்போ நடிகர் யாருன்னு பார்க்கறது இல்லை. நல்லா இருக்கா படம், முதல் நாள் ஒரு 50 பேர் தியேட்டருக்குள்ளே போயிட்டா அவங்க பார்த்துட்டு வெளியே வந்து படம் சூப்பர்ப்பா, நல்ல படம்பா அப்படின்னு சொல்லிட்டா அடுத்து 200 பேர் உள்ளே வந்துடுறாங்க. அதனால் மவுத் பப்ளிசிட்டி, பார்த்த மக்கள் சொல்லணும் இது நல்ல படம் அப்படின்னா மக்கள் உள்ளே வராங்க. அவங்க வெளியே போயிருந்தாப்பா அது படமா, அது குப்பப்பா அப்படின்ட்டானே போச்சு. அதான் இன்னைக்கு ரிசல்ட். விஜய் அவர்களோட கடைசி படமா ஜனநாயகன் இருக்க போகுது. அதோட சமீபத்தில் கிளிம்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கிளிம்ஸ் பார்த்தீங்களா? கிளிம்ஸ் எப்படி இருந்துச்சு? சுமாராக தான் இருக்கு, பெரிய பேசுகிற பொருளாக இல்லை, சுமாராக தான் இருக்கு. பட்டு எல்லாரும் ஒரு முறை பார்த்துருவாங்க படத்தை, எல்லாரும் ஒரு முறை. ஏன்னா கட்சி ஆரம்பித்தார், கடைசி படம். அதனால் விஜய் 69 படம். அதனால் இந்த படத்தை ஒரு முறை பார்க்கணுன்னு எல்லா மக்களும் பார்த்துருவோம். அதனால் படம் ஒன்றும் தப்பாக போகாது. அப்புறம் எப்படி எடுத்திருக்காங்க, கதை என்ன சொல்லுது, அவர் நடிப்பை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டியது, நல்ல நடிகர். பட் கதை என்ன சொல்லுது, என்ன கதையில் வலு இருந்தால் அது மக்களுக்கு பிடிச்சிருந்தா மக்கள் உள்ள வருவாங்க. ஒரு தடவை ஒரு படத்தை பார்த்துருவாங்க, ஏன்னா கடைசி படம்ன்றதால நிச்சயமாக எல்லா மக்களும் ஒரு தடவை பார்த்துருவாங்க. அதனால அது சக்ஸஸ் ஆகும். இந்த படத்தோட ரீமேக் பகவத் கேசரின்ற படத்தோட ரீமேக் படம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பேசப்பட்டு வருது. உங்கள் பார்வையில் எப்படி சார் இந்த படம் பகவத் கேசரியோட ரீமேக் படம் தான் இந்த ஜனநாயகன்? அது தெரியாது, அது நமக்கு எப்படி தெரியும்? ஓகே, எங்களுக்கு தெரியாது. ஓகே, படம் அந்த பார்த்த பிறகு தான் தெரியும். ஒரு ட்ரெய்லரை வச்சோ ஒரு டீசரை வச்சோ நீங்கள் இப்போ கதை சொல்ல முடியாது. இவ்வளோ ட்ரெய்லர் பார்க்குறோம், ட்ரெய்லரை பார்த்தே கதை சொல்ல முடியல. சில படங்களை சொல்லிடலாம், ட்ரெய்லரை பார்த்து ஓ கதை நல்ல வலுவாக இருக்கையா. ஏன்னா ட்ரெய்லர் என்பது கதையினுடைய சின்ன சுருக்கம். அதனால் இதை வச்சு அந்த பெரிய கதை, பெரிய ஹீரோ, பெரும் செலவு. அதனால் இவங்க எப்படி படம் எடுத்திருக்காங்கன்றது பார்த்த பிறகு தான் தெரியும். இதை வச்செல்லாம் பதில் சொல்ல முடியாது. ஓகே. இப்போ சமீபத்தில் அவரோட அரசியல் பயணம் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. மாணவர்கள் கூப்பிட்டு வழங்கி பரிசு வழங்கலாம் தொடர்ந்து 4 நாட்கள் அப்படின்னு பண்ணிட்டு இருந்த நேரத்தில் இந்த விஷயங்கள்லாம்
நோக்கி பண்ணிட்டு இருக்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நல்ல விஷயம்தான். மாணவர்களுக்கு பரிசு கொடுத்து உற்சாகப்படுத்துவது என்பது ஒரு நல்ல விஷயம். தப்பே கிடையாது. யார் வேணா பண்ணலாம். அதை விஜய் சிறப்பாக பண்ணுறார். யாருக்கும் தோணாமல் அவர் அதை பண்ணுறார். அவர் எதிர்காலத்தில் மக்கள் உற்சாகத்தோடு படிக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். இன்னும் சில மக்கள், மாணவர்கள், நாம் கூட நல்லா படித்து விஜய் கையால் பரிசு வாங்கிறதுக்குன்னு படிக்கிறதுக்கு ஊக்கம் இருக்கும். அதனால் அதை யாரும் தப்பெல்லாம் சொல்லக்கூடாது. அது ஒரு நல்ல முயற்சி, நல்ல விழா. ஓகே. அவரோட அரசியல் பயணம் எடுத்து பார்க்கும்போது மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா முதல் ஆளாக நேரில் போய் குரல் கொடுத்துட்டு வராரு. நேற்று வரைக்கும் நடந்த சம்பவங்கள் எடுத்து பார்க்கும்போது மக்கள்கிட்ட போய் நேரு உரையாடி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது மக்களோட மனநிலையும் இன்னும் நேரில் போகல. ஓகே. 1-2 நிகழ்ச்சி தான் போயிருக்காரு. ஏன்னா கட்சி ஆரம்பித்து 1.5 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்குள்ளே அவர் இறங்கி வேலை பார்த்துருக்கணும். ஏன்னா அவர் ஒன்மேன் ஷோ. அவர் படத்தில் எப்படி அவர் ஹீரோவோ அது மாதிரி அவருடைய கட்சியிலும் அவர் தான் மாபெரும் தலைவர். மற்றவங்க அவங்க புஷி ஆனந்த், ஆதவ், இந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்க்குற ஜான், இவங்க பார்க்குற வேலையை விட இவர் பார்க்குற வேலை தான் முக்கியம். மக்கள் இவரை தான் எதிர்பார்க்குறாங்க. வர்ற கூட்டமெல்லாம் விஜய்க்காக தான் வருது. அதனால் இவர் தான் இறங்கி வேலை பார்க்கணும். இப்போ படத்தை முடிச்சிட்டாரு, இனிமேல் வேலை பார்ப்பார். கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, இனி சும்மா இருக்க முடியாது. ஏன்னா பல கட்சிகள் இருக்குது நாட்டில். அதையெல்லாம் போட்டி போட்டு வரணும். சில கட்சிகள் இவரை கவுக்க பார்ப்பாங்க. அதெல்லாம் நடக்கும், இயற்கை. அதையெல்லாம் தாங்கி இவருடைய கொள்கைகள் மக்கள் மனசில் பதியணும். ஆனால் இப்போ 2026 முதலமைச்சர் ஆகணும்னு நினைச்சாருன்னா அது தப்பு. அந்த எண்ணத்தை தள்ளி போடணும். இப்போ அவர் தனியாக நின்று எவ்வளோ ஓட்டு இருக்கு, எவ்வளோ மக்கள் அவரை லைக் பண்ணுறாங்க, அவர் கட்சி எதிர்காலத்தில் எப்படி வளரும் என்பதை இந்த எலெக்ஷனில் தனியாக நின்று காட்டினார்னா வாங்குற ஓட்டை வச்சு, மக்கள்கிட்ட அவருக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குதுன்றதை வச்சு அவருடைய எதிர்காலம் கணிக்கப்படும். எதிர்காலத்தில் வரலாம். ஏன்னா இப்போ நிறைய தொண்டர்கள் நிறைய இருக்காங்க. இப்போ ரசிகர்கள், அவர்கள் இப்போ தொண்டர் ஆகிறாங்க. அதனால் அதிலெல்லாம் குறை இல்லை, அது வலுவாக இருக்கார். அந்த தொண்டர்களை எப்படி வழிநடத்த போகிறார்? நாளைக்கு மத்திய அரசு ஒரு மேலே ஒரு ஈடியோ ஐடி வழக்கு போட்டு ஜெயிலுக்கு போக வச்சா என்ன பண்ணுவார்? என்ன பண்ணுவாங்க, பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவர் எப்படி சமாளிக்க போகிறார்? இதெல்லாம் தாங்கி ஒரு நல்ல பெரும் தலைவராக அவர் விளங்கணும். அதுதான் என்னுடைய வாழ்த்து. ஓகே. அவரோட கடைசி படங்களையும் நிறைய அரசியல் விஷயங்கள் பேசப்படும்ன்ற கருத்து எல்லார்கிட்டையும் இருக்கு. அரசியல் படமா இருக்கும். ஏன்னா கடைசி படமாக இருந்தாலும் அவருடைய கொள்கை என்னன்றதை அதை வலுவாக சொல்லணும். ஏன்னா அது ஒரு பெரிய ஆயுதம். படம் என்பது ஒரு பெரிய ஆயுதம். அதன் மூலமாக அவர் கொள்கைகளையும் அவர் நாட்டுக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை சொல்ல ஒரு பெரிய வாய்ப்பு இந்த ஜனநாயகம். அதனால தான் ஜனநாயகம்னு படம் பேரே, அரசியல் பேர் வச்சிருக்கார். அதனால சொல்லுவார், கண்டிப்பாக படத்தில் அரசியல் இருக்கும், நம்புறேன். கண்டிப்பாக. பொதுவாக சூப்பர் ஸ்டார் ஒரு படம் நடித்தாலே அந்த படம் ஒரு பெரிய கலெக்ஷன் ரீதியாக இன்னைக்கு வரைக்கும் முதல் வரிசையில் இருக்குது. அப்படி இந்த கூலி படத்துக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த படம் 1000 கோடி வசூல் அடிக்கும் அப்படின்னு ஒரு பெரிய விஷயம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படிலாம் எதிர்பார்த்தீங்கன்னாக்கா 300 கோடி கூட வசூல் பண்ணார். இந்த எதிர்பார்க்குற வேலை, கணக்கு போடுற வேலையெல்லாம் வச்சுக்காது. படம் ரிலீஸுக்கு முன்னாலே 1000 கோடி தாண்டும், 2000 கோடியை தாண்டலாம் வீண் கற்பனை. படத்தை நல்லா எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டோம், மக்கள் பார்த்து 500 கோடியா 1000 கோடியான்னு அவங்க முடிவு பண்ணுவோம். படம் நல்லா இருந்தால் ரிப்பீட்டேஷன் ஆடியன்ஸ் வருவாங்க. படம் சரியில்லைன்னா ஆடியன்ஸ் நின்றுடுவாங்க. அதனால் முதல் அந்த 3 நாள் அவங்களுக்கு இருக்க ரசிகர்கள் பார்க்குற படம் கூட பொதுமக்களும் கொஞ்சம் பேர் பார்ப்பாங்க. இந்த படம் நல்லா இருக்குன்னு டாக்கு வெளியே பரவச்சுன்னா பொதுமக்கள் உள்ளே வராங்க. ஓகே. அதனால் இந்த 1000 கோடியெல்லாம் கப்ஸா இதெல்லாம் அங்கெல்லாம் நம்ப வேண்டாம். படம் ஓடின பிறகு தான் தியேட்டர்காரங்களுக்கு தான் முதல் கலெக்ஷன் தெரியும், அடுத்து டிஸ்ட்ரிபியூட்டர், அப்புறம் தான் ப்ரொடியூசர். ஆனால் இதை பத்திரிகைக்காரங்க முதல்ல பார்த்து 3ஆவது நாளே 700 கோடி 300 கோடி 90 கோடி, அதெல்லாம் சும்மா
பத்திரிகை மேலே சந்தேகம் வர்ற அளவுக்கு பண்ணுறாங்க. இப்போ அப்படி எழுதக்கூடாது. இயற்கையாக வரட்டும், நல்லா இருக்குன்னு டாக் வரட்டும், அப்புறம் வசூல் எவ்வளோன்னு கணக்கு போடலாம். ஓகே. எப்பவுமே வசூல் வரிசைன்ற விஷயங்களை எடுத்து பார்க்கும்போது முதல் ஆளாக எப்பவுமே சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் தான் இருக்காரு. என்ன காரணமாக இருக்குது இன்னைக்கு வரைக்கும் முன்னேற்று? ரஜினி சாருக்குன்னு ஒரு தனி உலகம், தனி ரசிகர்கள். அவர் நடந்துக்கிட்ட முறை ஒரு கான்ட்ரவர்சி இல்லாதவர். எல்லா மக்களும் அவரை விரும்புவாங்க, போற்றுவாங்க. அதனால் கட்சி சார்பு இல்லாமல் எல்லா மக்களும் அவர் படத்தை பார்த்துருவாங்க. அதனால் அவர் வசூல் கொடுக்கும். அவர் வளர்ந்துட்ட முறை எந்த ப்ரொடியூசருக்கும் துரோகம் பண்ணதில்லை. நம்மளோட ப்ரொடியூசரை காப்பாற்றுனா ரஜினி சாருடைய வரலாறு. அதனால் அவர் படம் எல்லா மக்களும் பார்க்கக்கூடிய ஜனரஞ்சகமாக இருக்கும். அதனால் பார்க்குறாங்க. ஓகே. இப்போ இந்த பக்கம் அஜித் அவர்கள் ஒரு பக்கம் படமும் பண்றாரு, இந்த பக்கம் கார் ரேஸ் அப்படின்ற ஒரு விஷயங்கள பயணம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்னு நேரத்துல எப்படி ரெண்டையுமே மியூச்சுவலா டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காரு. இப்போ அடுத்தடுத்த படங்கள் நிறைய இருக்குது. அது அவங்க இஷ்டம். இப்போ ரஜினி சார் படம் பண்ணுறது மட்டுமே வேலையை கட்சி ஆரம்பிக்கிறதுனாரு. பிறகு அதில் என்னென்ன லாப நஷ்டம் கஷ்டம் எல்லாம் யோசித்து பார்த்து விட்டார். வேணாம், கட்சி வேணாம், நடிப்பு போதுன்ட்டு நடிப்புலேயே இறங்கிட்டார். அஜித் எப்பவுமே ரிஸ்க் எடுக்கிறவர். சினிமாவும் பார்ப்பார், ஒரு கார் ரேஸும் பார்ப்பார். அவர் மனசுக்கு பிடித்த ஒரு கலை கார் ரேஸ். அதனால் அதை விடாமல் அதை பண்ணிகிட்ருக்கார். ஒரு தடவை நடிகர் சங்கத்தில் உண்ணாவிரதம் உட்கார்ந்தோம், இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக. அப்போ அஜித் பக்கத்தில் நான் உட்காந்தேன், காலையிலேருந்து சாயந்தரம் 6 வரைக்கும். அப்போ காலில் ஒரு பெல்ட் போட்டிருந்தார். அப்படி கைட்டு மாட்டில் பார்த்து, என்ன சார் பெல்ட் போட்டிருக்கீங்க? ஆமாம், அது முட்டி வழுவிச்சு, கார் ரேஸில் ஆக்சிடெண்ட் ஆகி. ஏன் சார் ரிஸ்க் எடுக்கிறீங்க? வாழ்க்கையே ரிஸ்க் தான் சார் அப்படின்னார். அதனால் அது என்னுடைய ஹேபிட். நான் படத்தையும் பார்ப்பேன், கார் ரேஸும் எனக்கு ஒரு ரூட். இப்போ ட்ரெயின் 2 தண்டவாளம் இருந்தால் தான் ட்ரெயின் போகும். அதனால் அஜித் என்ற ட்ரெயினுக்கு 2 தண்டவாளம், ஒன்று கலை, ஒன்று கார் ரேஸ். அதனால் அதில் ப்ரொடியூசருக்கு பாதகம் இல்லாமல் நடக்கிறாரா அப்படின்னா நடக்கிறார். யாருக்கும் பாதிப்பு, அவரால் எந்த பாதிப்பும் யாருக்கும் இல்லை. கொடுத்த கால் ஷீட்டை ஒழுங்காக நடிக்கிறார், அது போதும். ப்ரொடியூசர்லாம் அவரை வாழ்த்துறாங்க. ஓகே ஓகே. இந்த பக்கம் அப்படி தனுஷ் அவர்கள் நிறைய படங்கள் லைன் அப் வச்சு பண்ணிட்டு இருக்காரு. அடுத்தடுத்த படங்கள் வந்துட்டு இருக்கு. சமீபத்தில் குபேரா படம் ரிலீஸ் ஆகி ஒரு மிக்சடான ரெஸ்பான்சஸும் பார்த்துட்டு இருந்தோம். அவரோட படங்கள் லைன் அப்பா இருக்கட்டும் சரி, அவர் அடுத்தடுத்து நிறைய படங்கள் ஹிந்தி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? என்ன பண்ணட்டும், எந்த ப்ரொடியூசர்கிட்டே அட்வான்ஸ் வாங்கிட்டு துரோகம் பண்ணாமல் பண்ணணும். இப்போ ஒரு ப்ரொடியூசர் கவுன்சில் அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. ஏறக்குறைய ஒரு 50-60 கோடி ரூபாய் அட்வான்ஸ் மட்டும் வாங்கிட்டு அந்த ப்ரொடியூசருக்கு டேட்டு கொடுக்காம ரொம்ப காலமாக 1 வருஷம் 2 வருஷமாக தள்ளி போடுறாரு அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து வந்தது. பிறகு அதுக்கப்புறம் கூப்பிட்டு வச்சு ஏதோ பேசி இப்போ டேட்டு கொடுக்குறாரு போல். இந்த அட்வான்ஸ் வாங்கினவங்களுக்கெல்லாம் டேட்டு நல்லது பண்ணட்டும். அவருடைய எதிர்காலம், அவருக்கு திறமை இருக்குது. நான் அந்த கர்ணன் படத்தில் பார்த்தேன், திறமை இருக்குது. அதை ஒழுங்காக பண்ணணும். ரஜினி சாரை ஃபாலோ பண்ணாலே போதும். ரஜினி சாரை மருமகன், குடும்ப வாழ்க்கையிலையும் கோளாறு, சினிமாவிலேயும் கெட்ட பேர், அதெல்லாம் தவிர்த்துட்டு நல்ல பிள்ளையா ரஜினி எப்படி நடந்தாரோ அதை ஃபாலோ பண்ணாருன்னா தனுஷ் இன்னும் நல்லா வருவார், நல்லா வரணும். என்னுடைய நண்பர் கஸ்தூரி ராஜா, அவருடைய மகன், அந்த விருப்பத்தில் சொல்கிறேன். யாருக்கும் துரோகம் பண்ணாமல் அட்வான்ஸ் வாங்கிட்டா தவறாமல் அவங்களுக்கு ட்ரபிள் கொடுக்காம இந்த படத்தை நடித்து முடிக்கணும். இப்போ ஐஸ்வரி கணேஷோட வேல்ஸ் இன்டர்நேஷனல் அந்த படம் ஷூட்டிங் நடக்குது. நேற்று கேள்விப்பட, நல்லது, மகிழ்ச்சி. ட்ரபிள் இல்லாமல் பண்ணி கொடுத்துட்டாருன்னா அவர் நல்லா வருவார். ஓகே. ஒவ்வொரு மேடை பேச்சிலும் ஒவ்வொரு படத்தோட ஆடியோ லான்ச்லையும் தனுஷ் அவர்கள் பேசும்போது சூப்பர் ஸ்டார் மாதிரி பேசுகிறாரு, சூப்பர் ஸ்டார் மாதிரி நடந்துக்கிறாருன்ற ஒரு விஷயம் பார்க்குறோம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? யார்? தனுஷ் அவர்கள். சூப்பர் ஸ்டார் மாதிரி பேசி பிரயோஜனம் இல்லை, சூப்பர் ஸ்டார் மாதிரி நடக்கணும். வந்தால் பெரிய வளர்ச்சி இருக்குது. பேசுகிறதெல்லாம் பிரயோஜனம் இல்லை, பேச்செல்லாம் உதவாது. நடத்தை இது வரைக்கும் அவர் கொஞ்சம் கெட்ட பேர் சினிமாவில். அதைத்தான் சொன்னேன். அதெல்லாம் தவிர்த்து
அட்வான்ஸ் யார்கிட்ட கை நீட்டி வாங்குறாரோ அந்த ப்ரொடியூசருக்கு உண்மையாக உழைச்சி அந்த படத்தை முடிச்சு கொடுத்தா அதில் வளரும், நல்ல பேர் வரும். அப்படி வளருவார். ரஜினி சாருடைய எட்டலாம். அந்த அளவுக்கு இவர் நல்லதும் பண்ணலை, மக்களோடும் பழகலை. ரஜினி சார் பண்ண நல்லதெல்லாம் கேட்டிங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இவரே யாருக்கும் நல்லது பண்ண மாதிரி தெரில. அதனால் அது இருக்கட்டும். இவர் நல்லவராக நடந்துக்கிட்டார். ரஜினி சார் அளவுக்கு உயர்வாரெல்லாம் தெரியாது. பட் நல்லவராக நடக்கணும், நல்ல காரியங்கள் பண்ணணும். வாங்குகிற சம்பளத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகை ஏழைகளுக்கு உதவி பண்ணணும். அப்படி இருந்தால் மக்கள் மனதில் நிற்பார். கண்டிப்பாக சார். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வர நாட்களில் கேட்டு தெரிஞ்சுப்போம் சார். உங்கள் நேரம் ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வாழ்க இந்தியா. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.